நம்ம எமர்ஜென்சிக்கு ஏதோ ஒரு லோன் ஆப்பில் போய் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே ட்ரை பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் இருக்குது. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றி ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோனே வாங்க வேண்டாம், எனக்கு எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுதுங்க, எனக்கு லோன் ஆப்லேயோ லோனோ வாங்க வேணாங்க, எனக்கு லோன் வாங்காமல் பணம் கிடைக்குமா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா 3 வழியில் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அந்த 3 வழியிலும் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன, இதை எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே கிடைக்கும், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறீங்களா அல்லது ஒரு சேலரி பர்சனாக இருக்கிறீங்களா, 2 பேருக்கும் கிடைக்கும். ஆனால் அதுக்கான வழிமுறைகள் கொஞ்சம் வித்தியாசம். இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 செக்ஷனாக இதை பிரிச்சிருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா லோன் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு லோன் ஆப்பை பற்றி பார்க்கலாம். எனக்கு லோனே வேணாம், எனக்கு வந்து பணம் தேவைப்படுது, ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா கேட்டிங்கன்னா 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்ஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இறக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். எய்ம் டு ட்ராவல்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அடுத்த சேனல். இந்த சேனலை பொறுத்த வரைக்குமே ட்ராவல்ஸ் சம்மந்தமான ஒரு சேனல் தான் அது. எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணலாம், எந்தெந்த விஷயத்தை செஞ்சிங்கன்னா ரொம்ப காசு கம்மியாக எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரலாம் பற்றி அது வீடியோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ சமீபத்தில் நான் போயிட்டு வந்த ஊட்டி ஆனாலும் சரி, அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த வயநாடு ஆனாலும் சரி, அதோட டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. இன்கேஸ் போகிற ஐடியா இருந்தீங்கன்னா எங்கே தங்கினா ஈஸியாக கம்மியாக முடியும் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லோன் ஆப் பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு லோன் வாங்காமையே பணம் தரக்கூடிய, பணம் கிடைக்கக்கூடிய 3 வழிகளை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே லோன் கிடைக்குங்க. அதனால் இது ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ இந்த லோன் ஆப்பை பற்றி கொஞ்சம் தான் டீட்டெயிலாக பார்த்துட்டு இவங்க சின்ன ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மெயினான விஷயத்துக்கு போயிடலாம். இந்த லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் மை லோன். இந்த லோனை பொறுத்த வரைக்குமே ஆர்பிஐல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி எம்இசி இன்டர் சார்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நான் பேங்கிங் கம்பெனி. ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இவங்க இருக்கிறாங்க. ஸோ ஆர்பிஐல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு இவங்க லோன் தராங்க. கிளிக் மை லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 3 வகையாக லோன் தராங்க. மைக்ரோ லோன், அப்புறமா பார்த்திங்கன்னா பர்சனல் லோன், இது இல்லாமல் ட்ராவல் லோன்ட்டு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. பெர்மிஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் டிக் பண்ணிட்டு கண்டினியூ இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் லோன் ஃபார் யுவர் ஃபினான்ஷியல் நீட்ஸ் போட்டு கீழே கெட் ஸ்டார்டட் ஒரு ஆப்ஷன் வரும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஸோ கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் அது இங்கே கொடுத்துட்டிங்கன்னா சைன் இன் டு கிளிக் மை லோன் மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்த பிறகு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து முடிச்சிட்ட பிறகு அப்ளை நவ் ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது லோன் அப்ளை நவ் அது இங்கே கொடுத்துட்டிங்கன்னா பர்சனல் லோன் ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு போகும்போது பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, பின்கோடு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பேன் கார்டு நம்பர், கன்ஃபார்ம் பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் வரும். நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா ஐ ஆத்தரைஸ் கொடுக்கணும். அதாவது நீங்கள் பேன் கார்டு நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த பேன் கார்டு நம்பரை நாங்கள் வந்து சிபிலில் செக் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணுங்கன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஐ ஆத்தரைஸ் கொடுத்துட்டிங்கன்னா லோன் ஆப்ஷன்ஸ் காட்டுறாங்க. செலக்ட் லோன் அமௌண்ட் போட்டு கேட்டிருக்காங்க. இஎம்ஐ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு செலக்ட் ஆகிடும். நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுடைய லோன் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் காட்டுவாங்க. ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டுருக்கேன். நான் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 10,000 5 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணதாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மினி லோன் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 10,000 60,000 லோன் தராங்க. பர்சனல் லோன் வரும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சாங்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். லோன் அமௌண்ட் பொறுத்த வரைக்குமே 10,000 60,000 ஒரு மினி லோன் வாங்குறீங்க வச்சுங்களேன். வட்டி பொறுத்த வரைக்குமே 18% 36% போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 மாதம் 12 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். 3.8 ஸ்டார் ரேட்டிங் கிளிக் மை லோன் ஆப்பில் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டார் ரேட்டிங் தான். எதுக்காக இந்த லோன் ஆப்பை பற்றி இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே லோன் கிடைக்கணும் இல்லையா, அப்படி ஒரு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்கணும், ஒரு 10,000 20,000 30,000 அவ்வளோதான். அதுக்கு மேலே ஏன் பண்ணக்கூடாது. ஏன் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் அதிகமாக வந்துடும். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 2 இஎம்ஐ 3 இஎம்ஐ அதுக்கு மேலே இஎம்ஐ எடுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் சொல்லும்போது நான் தான் சொல்லுவேன், லோன் ஆப்னாவே 2 இஎம்ஐங்க 3 இஎம்ஐ அதுக்கு மேலாம் போகாதீங்க. ஏன்னா அதுக்கு மேலே ப்ராசஸிங் ஃபீஸ் வட்டி போட்டுருவாங்க. அப்படியே டபுள் ஆயின் போயினே இருக்கும். அதனால் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த லோன்லாம் வேணாங்க, எனக்கு லோனும் வேணாம், லோன் ஆப்பும் வேணாம், எதுவுமே வேணாம், எனக்கு வந்து பணம் வேணும். எங்கே கிடைக்கும்? இபிஎஃப். நீங்கள் ஒரு
எம்ப்ளாயீஸாக இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு கம்பெனிலேயோ ஒரு நிறுவனத்திலயோ ஒர்க் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இபிஎஃப் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் பிடிச்சிருப்பாங்க. இந்த இபிஎஃப்லேருந்து பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். உங்கள் அர்ஜென்ட்டுக்காக எடுக்கலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கலாம், அவசரத்துக்கு எடுக்கலாம். அதுக்கான வழிமுறையை வச்சுருக்காங்க. உங்களோட சம்பளத்தில் சேலரி ஸ்லிப்பில் உங்களுக்கு இபிஎஃப் பிடிக்கிறாங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள். யுஏஎன் சொல்லக்கூடிய நம்பர் அதில் இருக்கும். இன்கேஸ் யுஏஎன் நம்பர் சொல்லக்கூடிய நம்பர் அதில் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, இபிஎஃப் போட்ட நம்பர் இருந்துச்சுன்னா, அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா, யுஏஎன் வெப்சைட்டில் போயிட்டு இபிஎஃப் நம்பரை போட்டு உங்கள் யுஏஎன் நம்பரை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஈஸியாக போட்டாவே வந்துடும், ஆத்தரைசேஷன் வந்துடும். ஸோ இந்த இபிஎஃப்பில் நீங்கள் பணத்தை எடுத்துக்கான ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் பேங்க் அக்கௌண்ட், உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, இது எல்லாமே ஒரே மொபைல் நம்பரில் இருக்கணும். இபிஎஃப்லேயும் அது இருக்கணும். அக்கௌண்ட் நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இபிஎஃப்பில் உங்களோட அப்லோட் ஆகிருக்கணும். இன்கேஸ் அப்லோட் ஆகலைன்னா நீங்களே கூட பண்ணிக்கலாம். ஒரு நிறுவனத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்களே லாகின் பண்ணி உள்ளே போய் உங்கள் மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பரை இணைச்சிடலாம். ஸோ இபிஎஃப்பில் என்ன நேம் இருக்கோ அதுதான் உங்களுடைய பேன் கார்ட்லேயும் இருக்கணும், உங்களுடைய ஆதார் கார்ட்லேயும் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இனிஷியல் கூட மாற்றி இருக்கக்கூடாது. முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கூட இபிஎஃப்பில் பிரச்சனை வரும். அதனால் இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பணம் கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆனால் இவ்வளோ விஷயம் இதுக்கு முன்னாடி சொல்லிங்கன்னா, இந்த விஷயத்தினால தான் நிறைய பேருக்கு பணம் கிடைக்காம போகுது. அதனால் இதெல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனீங்கன்னா என்னென்ன அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 3 வருஷமாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ஆஃபர், அதாவது அர்ஜென்ட்டுக்கு பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும். என்ன எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா திருமணத்துக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். 50% நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் வீடு கட்டுற ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா 90% உங்களுடைய பணம், உங்களுடைய முதலாளி பணம் சேர்த்து 90% நீங்கள் வீடு வாங்குறதுக்காகவோ, நிலம் வாங்குறதுக்காக வாங்கிக்கலாம். ஸோ அந்த நிலத்தை வாங்கிட்டீங்க, ஒரு 3 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த வீடு மேலே வீடு கட்ட போகிறீங்கன்னா அதுக்கப்புறமாவும் 90% எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வீடு கட்டுறதுக்கு பணம் எடுக்கலாம், கல்யாணத்துக்காக பணம் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே லைஃப் டைமில் ஒரு டைம் தான் பண்ண முடியும். 2வது முக்கியமான விஷயம், பசங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக எடுக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுடைய உடம்பு சரியில்லை சொன்னீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 1 மாதம் விட்டு 1 மாதம் உங்களுடைய பணத்துலேருந்து தான் எடுத்துக்கொள்ள முடியும். இது இல்லாமல் நேச்சுரல் கிளைமேட் சொல்லக்கூடிய புயல், வெள்ளம் பாதிப்புலாம் இருக்குல்ல, அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். கோவிட்-19க்காக 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கூட நீங்கள் எடுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்கேஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய அமௌண்ட்டு, உங்களுடைய முதலாளியோட அமௌண்ட்டு சேர்த்து 90% எடுத்துக்கொள்ள முடியும். கோவிட்-19க்காக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எமர்ஜென்சிக்கு ஏதோ ஒரு லோன் ஆப்பில் போய் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே ட்ரை பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1 மாதத்துக்கு 1 மாதம் விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். உங்கள் பணத்தை தான் எடுக்க போகிறீங்க. இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா வட்டி எதுவுமே கட்ட போகிறது கிடையாது. ஸோ இபிஎஃப்லேருந்து ஈஸியாக வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான வழி இருக்குது. இது வந்து எம்ப்ளாயீஸுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் எம்ப்ளாயும் கிடையாது, எந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா, நீங்கள் எல்ஐசி போட்டு வச்சுருந்தீங்கன்னா எல்ஐசியில் உங்களோட பாண்டு பத்திரத்தை வச்சு நீங்கள் வந்து லோன் ஆஃபர் எடுத்துக்கலாம். இந்த லோனுக்கு வட்டி போடுவாங்க, ஆனால் உடனடியாக பணம் கிடைக்கும். ரொம்பலாம் இருக்காது, பெரிய வட்டிலாம் இருக்காது. ஸோ அது கிடைக்கும்போது 40% இருக்குமா, நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அதுலேருந்து 40% இருக்குமே லோனாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அது லைவில் தான் இருக்கும். நீங்கள் அது எப்பவுமே கட்டக்கூடிய பணத்தை நீங்கள் மாதம் ஒரு 1500 கட்டணுறீங்களா, கட்டிகிட்டே வாங்க. இதை நீங்கள் எடுத்துகிட்ட பிறகு இந்த எடுத்த பணத்துக்கு ஒரு வட்டி கட்ட சொல்லுவாங்க. அதை மட்டும் கட்டிட்டு வாங்க. எப்போ உங்களுக்கு பணம் வருதோ அதை தூக்கி மொத்தமாக கட்டிட்டீங்கன்னா எல்ஐசி நீங்கள் கட்டிக்கலாம். இல்லைங்க நான் வந்து ஆர்டியில் பணம் போட்டு வச்சுருக்கேன், இல்லைங்க நான் வேறு ஒரு பத்திரத்தில் வாங்கி வச்சு கிசான் விசாட் பத்திரத்தில் வச்சுருக்கேன், இல்லை நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா கூட அதை பேஸ் பண்ணி கூட லோன் ஆஃபர்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 3வது ஆப்ஷன்ஸாக வச்சுக்கோங்க. எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுறவங்களுக்கு, லோனெல்லாம் வேணான்றவங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க. இதுக்கெலாம் வட்டிலாம் பெருசாக இருக்காது. இபிஎஃப்பை பொறுத்த வரைக்குமே வட்டியே இருக்காது. அதனால் ஈஸியாக உங்களுடைய பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். எமர்ஜென்சிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட்ஸை தெரிவிங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுமா நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சுமா மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.